அமெரிக்காவோட விமானங்கள் அடிக்கடி கிராஷ் ஆகுதுன்ற ஒரு செய்தியை நம்ம பார்த்துருப்போம். ரீசன்ட் டைமில் பார்த்தோன்னா ஒரு F-18 சூப்பர் ஹார்னட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் H-16 சொல்லக்கூடிய அந்த ஹெலிகாப்டர் கிராஷ், இதெல்லாம் அமெரிக்கா மிலிட்டரி வரலாறுல ரொம்ப மோசமான ஒரு இன்சிடென்ட்ஸாக பதிவாயிருக்கு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஒரு டேட்டா என்னன்னா, அமெரிக்கா பயன்படுத்தக்கூடிய விமானங்கள் கிராஷ் ஆகக்கூடிய அந்த ரேஷியோன்றது கடந்த ஒரு 5 வருஷத்துல 2020 2024 வரைக்கும் அப்படியே 33% அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா ஒரு அறிக்கை வெளியாகியிருக்கு. இதை யார் வெளியிட்டாங்க? யார் வேணா என்ன வேணா சொல்லுவாங்க, அது அப்போ உண்மையாயிடுமான்னு கேட்டிங்கன்னா, இதை வெளியிட்டதே டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ். அண்ட் இந்த அறிக்கையை பொதுவெளியில் வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தோன்னா அமெரிக்காவோட செனட்டர் எலிசபெத் வாரன். ஸோ இதை பற்றின சில டேட்டாஸை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். உலகத்தோட மோஸ்ட் கிராஷஸ் நடந்த ஒரு ராணுவமாக அமெரிக்காவோட ராணுவம் இந்த இடத்துல பதிவாயிருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்களுக்கு தம்பிகிருஷ்ணன், டிபி ட்ரெண்டிங்ஸ். டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸோட இந்த ஒரு ரிப்போர்ட்டை அமெரிக்காவோட செனட்டர் எலிசபெத் வாரன் அவர்கள் இந்த இடத்துல பதிவு பண்ணது ரொம்ப பெரிய ஒரு பேசு பொருளாக இப்போ மாறி இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே உண்மையானது தான். அதுவும் இவங்க சாதாரணமாக இந்த டேட்டாஸை வெளியிடலை. ஒரு 90 நபர்களுக்கும் அதிகமாக இந்த ஒரு காலகட்டத்தில் இராணுவ தளவாடங்கள்னால ஏற்பட்ட விபத்துகள்னால மட்டுமே இந்த இடத்துல இறந்துருக்காங்க. இறந்தவர்களோட உறவினர்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு பெரிய ப்ரெஷர் அங்கே இருக்கக்கூடிய சட்டத்தோட உதவியினோட பென்டகன் மேலே போட்டதுனால தான் இந்த ரிப்போர்ட் சம்மந்தம் இப்போ வெளியிடப்பட்டிருக்கு. எந்த ஒரு அரசாங்கமும் இது அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியிட மாட்டாங்க. ஆனால் இவங்க வெளியிட்டிருக்காங்கன்னா அந்த நபர்கள் இவங்க மேலே போட்ட அந்த ப்ரெஷர் இதில் ஒரு முக்கியமான வேலையை இந்த இடத்துல பார்த்துருக்கு. இந்த டேட்டாஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமான சில விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதாவது இந்த மிஷாப்ஸ்னு சொல்லுவாங்க, இதை நடக்கக்கூடிய இந்த விபத்துகள் இல்லை நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் ஒரு ரேட்டிங்கில் எந்த அளவுக்கு இது அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கணக்கில் எடுத்துப்பாங்க. 2023 1.30 இருந்த இந்த ஒரு ரேட்டிங் 2024 அப்புறமா 2.02 மாறி இருக்கு. ஆல்மோஸ்ட் 33% 55% இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இது எல்லாமே கிளாஸ் ஏ இன்சிடென்ட்ஸாக பதிவாயிருக்கு. அது என்னடா கிளாஸ் ஏ இன்சிடென்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விபத்தானது நடக்குதுன்னு வைங்க. அந்த விபத்தை கிளாஸ் ஏ, பி, சி, டி, லாஸ்ட்டாக இ, இந்த ஒரு 5 கேட்டகரியில் மெயினாக பிரிப்பாங்க. இதில் கிளாஸ் ஏ என்ன விதத்தில் இந்த இடத்துல குறிக்கணும்? ஒன்று, நடந்த அந்த சம்பவம் இறப்பில் முடிஞ்சிருக்கா. இரண்டாவது, நடந்த இந்த சம்பவம் பர்மனன்ட் டிசேபிலிட்டி இந்த இடத்துல கிரியேட் பண்ணியிருக்கா. மூன்றாவது, நடந்த இந்த விபத்து அரசுக்கு 2.5 மில்லியனுக்கும் அதிகமான பொருள் இழப்பை ஏற்படுத்தியிருக்கா. நான்காவது, நடந்த இந்த விபத்து ஏர்ஃபோர்ஸுக்கு சொந்தமா இல்லை கப்பற்படைக்கு சொந்தமா, இந்த டாப் 3 கேட்டகரியில் இருக்குல்ல அந்த தளவாடங்கள் மூலமா நடந்திருக்கா. நாலாவது, இப்போ நான் அந்த கேட்ட 4 கேள்விகளுக்கும் ஆமான்றது பதிலாக இருந்துச்சுன்னா இது கிளாஸ் ஏ இன்சிடென்ட்டாக பதிவாகும். அதாவது இறந்திருக்காங்க, பர்மனன்ட் டிசபிலிட்டி, இது ராணுவத்துக்கு, அதாவது யுஎஸோட அரசாங்கத்துக்கு 2.5 மில்லியனுக்கும் அதிகமான ஒரு லாஸை கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த இன்சிடென்ட்ல ஈடுபட்ட அந்த உபகரணம்ன்றது டாப் 3 கேட்டகரிக்குள்ள இருந்துச்சுன்னா இது எல்லாமே கிளாஸ் ஏல பதிவாகும். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா கிளாஸ் பியை பொறுத்த வரைக்கும் பார்ஷியல் டிசபிலிட்டி, இந்த விபத்தில் ஈடுபட்டவங்க ஹாஸ்பிட்டலைசேஷன் அட்மிட் ஆகி மாச கணக்கில் இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் $6 லட்சம் மேற்பட்ட இழப்பு ஏற்பட்டிருக்கா. இதெல்லாம் கிளாஸ் பியில் வரும். கிளாஸ் சியை பொறுத்த வரைக்கும் இதை விட கொஞ்சம் மாடரேட்டான சில கண்டிஷன்ஸ். இப்போ பாதிக்கப்பட்ட நபர் ஒரு 3 மாதம் வரைக்கும் ஒர்க்குக்கு திரும்ப முடியல, அந்த மாதிரி எதனா பிரச்சனைகள் இருக்கான்னு பார்த்துட்டு இது ஒவ்வொரு கேட்டகரி கீழே வரும். ஸோ கிளாஸ் ஏ இன்சிடென்ட்ஸ்ன்றது ரொம்ப ஒர்ஸ்ட் டிசாஸ்டராக இந்த இடத்துல அவங்களோட சட்டத்திட்டத்தின்படி, ராணுவத்தோட சட்டத்திட்டத்தின்படி பதிவாகப்பட்டிருக்கு. இந்த கிளாஸ் ஏ இன்சிடென்ட்ஸ் மட்டுமே இந்த அளவுக்கு அதிகமாக ரைஸும் ஆகியிருக்கு. இதோட ஒட்டுமொத்த கவுண்ட் என்னன்னு பார்த்தோன்னா 2020 2024 வரைக்கும் ஏ, பி, சி, டி, இ இந்த 5 கேட்டகரியிலையும் 4280க்கும் அதிகமான இன்சிடென்ட்ஸ் சின்ன லெவல்ல இருந்து பெரிய லெவல், ஒரு ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் கம்ப்ளீட்டா கீழே விழுந்து அதில் இருக்கக்கூடிய பைலட்ஸ் இறக்குற வரைக்கும், அதாவது மினிமம் இந்த லெவல்ல இருந்து மேக்ஸிமம் அந்த லெவல் வரைக்கும் 4200க்கும் அதிகமான இன்சிடென்ட்ஸ் பதிவாயிருக்கு. ஸோ இதை நம்ம இன்னும் டேட்டாவை பிரேக் டவுன் பண்ணணும். ஏர்ஃபோர்ஸில் எவ்வளோ நடந்திருக்கு, நேவியில் எவ்வளோ நடந்திருக்கு, அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தோன்னா இந்த லிஸ்ட்டில் டாப்பில் இருக்கிறது யூஎஸோட கப்பற்படை தான். யூஎஸோட கப்பற்படை கடந்த 2020 2024 வரைக்கும் அதிகப்படியான கிளாஸ் ஏ மிஷப்ஸ், அதாவது ரொம்ப மோசமான இன்சிடென்ட் நடந்த இடத்துல டாப்பில் இருந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி கணக்கெடுப்பாங்கன்னா, இந்த ரேஷியோ நான் சொன்னல பெர்சன்டேஜ்,
1.3 2.8 இல்ல 2.2 வரைக்கும் வருதுன்னு. இதெல்லாம் 1 லட்சம் ஃபிளைட் ஹவர்ஸ்ன்றத பேசிக்கா கணக்கெடுப்பாங்க. இந்த 1 லட்சம் ஃபிளைட் ஹவர்ஸ்ல தான் இது பார் கேட்டகரியா செட் பண்ணிருக்காங்க. இந்த 4 வருஷத்தோட டேட்டாவை எடுத்தனா இது எல்லாமே இன்னும் அதிகமாகும். சோ ஒரு ஆவரேஜ்ல கணக்கெடுக்கிறப்போ இதுதான் இந்த இடத்துல கிரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணப்படுது. யுஎஸ் நேவிக்கு அடுத்தபடியா யுஎஸோட மரைன்ஸ் அதிகப்படியா 1.33 ல இருந்து 3.91 சொல்லக்கூடிய ரேஷியோக்கு அவங்களோட கிளாஸ் ஏ இன்சிடென்ட்ஸ்ன்றது பதிவாயிருக்கு. இதுக்கு அடுத்தபடியா பார்த்தனா அமெரிக்காவோட விமானப்படையில இந்த கிளாஸ் ஏ மிஷப்ஸ்னு சொல்லக்கூடியது 1.72 ல இருந்து 1.9க்கு மாறி இருக்கு. அதுவும் 2022க்கு அப்புறமா இந்த 1.9ன்றது இதுல ஸ்டேபிளா இந்த இடத்துல பதிவாயிருக்கு. சோ கப்பற்படை முதல் இடத்துல, மரைன்ஸ் இரண்டாவது இடத்துல, மூணாவது இடத்துல அமெரிக்காவோட விமானப்படையும் இந்த ஒரு ரேட்டிங்ல வந்திருக்காங்க. சோ பிராக்டிகலா சொல்லணும்னா அமெரிக்காவோட கப்பற்படைக்கு மிகப்பெரிய பாதிப்புன்றது இதெல்லாம் ஏற்பட்டிருக்கு. கடைசியா 2006ஓட டேட்டா எடுத்து பார்த்தோம்னா 2006ல இருந்து குறைஞ்சிட்டு வந்த இந்த ஒரு சதவிகிதமானது 2020க்கு அப்புறம் அதிகமா இருக்கு. இதுக்கு வந்து நிறைய விதமான காரணங்கள் சொல்லப்படுது. ஆனா எக்ஸாக்டான காரணம்னு பார்த்தோம்னா இதுக்கு ப்ராப்பரா எதுவுமே சொல்லப்படல. சில சம்பவங்கள் வந்து இதுல முக்கியமா நடந்திருக்கு. அந்த சம்பவங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுல எந்த அளவுக்கு காஸ்ட் ஆனது இன்க்ளூட் ஆயிருக்குன்னு பார்க்கணும். 2020ல இருந்து 2024 இந்த ஒரு காலகட்டத்தில் மட்டும் 1.6 இருந்து 2.5 பில்லியன் அமெரிக்காவோட கப்பற்படையாலையும் 1.3 இருந்து 1.5 பில்லியன் மரைன்ஸோட அந்த கேட்டகரியிலையும் 1.6 இருந்து 1.9 பில்லியன் வரைக்கும் அமெரிக்காவோட விமானப்படையின் மூலமா இதுக்கு இழப்புகளானது ஏற்படுத்தப்பட்டிருக்கு. நான் சொல்றது ஸ்ட்ரக்சரல் லாஸ் மட்டும். அவங்களுக்கு கொடுத்த காம்பன்சேஷன்லாம் இதுல எந்த விதத்திலும் இன்க்ளூட் ஆகாது. ஸ்ட்ரக்சரல் லாஸ் மட்டும் இந்த அளவுக்கு அதிகமா ஏற்பட்டிருக்குதா சின்ன இன்சிடென்ட்ல இருந்து பெருசு வரைக்கும் ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கல் ஃபெயிலியர்ல இருந்து சொல்றேன் நான். இப்போ நார்மலா இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ ஒரு விமானம் வந்து டேக் ஆஃப்க்கு ட்ரை பண்ணுது, லேண்டிங் ஆக ட்ரை பண்ணுது. ஒரு F-35 விமானம் பறந்துட்டுக்கப்போ அதோட இன்ஜின்ல பேர்ட் ஸ்ட்ரைக் நடந்த ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வைங்க. இது வந்து கிளாஸ் சி இல்ல கிளாஸ் டி கேட்டகரியில பதிவாகும். இதுல வந்து அந்த இன்ஜின் அவங்க ரீப்ளேஸ் பண்ணணும் இல்ல ஒரு ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனை அந்த இடத்துல முடிச்சிட்டாங்கன்னா அதையும் கணக்கில் எழுதுருவாங்க. ஆனா அதோட இன்ஜினே ரீப்ளேஸ் பண்ணனா இது மில்லியன் கணக்கில் போகும். இது எல்லா காஸ்ட்டையும் இன்க்ளூட் பண்ணதான் இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த 1.9 பில்லியன் ஆனது. ஸோ அதிகப்படியான ஃபினான்ஷியல் காஸ்ட்ன்றதும் இந்த ஒரு ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகுறதுனால, ஏன்னா சம்பவம் நடக்கிறதுனால தான் அந்த ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதிகப்படியான ஃபினான்ஷியல் பேர்டனும் இந்த இடத்துல அமெரிக்காவோட ராணுவத்துக்கு இந்த விபத்துகள்னால இந்த இடத்துல ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இதில் அதிகமாக பேசப்பட்ட ஒன்று என்ன தெரியுமா? இந்த ஏர்கிராஃப்ட்ஸோட லிஸ்ட்டை எடுத்து பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கிறதெல்லாம் எந்தெந்த வருஷத்தில் எவ்வளோ பிரச்சனை எந்தெந்த துறைகளில் நடந்திருக்கின்றது தான். ஆனால் இது எல்லாத்துலேயும் அந்த ரேட்டிங்னு ஒன்று டாப் 10 அந்த லிஸ்ட் எடுப்போம்ல, அந்த டாப் 10 லிஸ்ட்டில் ரொம்பவும் பெயர் பெற்ற விமானங்களும் ஹெலிகாப்டர்ஸும் அடங்கியிருக்கு. இதுதான் ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையாக இந்த இடத்துல மாறிட்டு இருக்கு. ஏன்னா அமெரிக்காவோட வெப்பன்ஸ்க்கு உலக அளவில் பெரிய மார்க்கெட் இருக்கு. இப்படி ஒரு ரிப்போர்ட்டை நீங்க கொடுக்குற அந்த ரிப்போர்ட்ல உங்களோட டாப் வெப்பன்ஸ் அந்த லிஸ்ட்ல இவ்வளோ மோசமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, அதிகப்படியான கேஷுவாலிட்டிஸ் இந்த இடத்துல கிரியேட் பண்ணிருக்குன்னா அது அமெரிக்காவோட வெப்பன்ஸை இந்த இடத்துல ஸ்லைட்டா மார்க்கெட்ல அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா அவங்களோட வெப்பன்ஸுக்கு மாற்று கிடையாது. ரஷ்யாவோட வெப்பன்ஸை வந்து ரொம்ப ஓரம் கட்டி வச்சிருக்காங்க. அப்படி பார்க்குறப்போ இந்த அமெரிக்காவோட வெப்பன்ஸுக்கு ஸ்லைட்டாக ஒரு சேஞ்சஸை இந்த இடத்துல மார்க்கெட்டில் அதனால கிரியேட் பண்ண முடியும். இந்த லிஸ்ட்டில் H-16 சொல்லக்கூடிய ஹெலிகாப்டர் கிராஷ் ஆனது 1 லட்சம் ஃபிளைட் ஹவர்ஸ்க்கு அதிகபட்சமாக 23 இன்சிடென்ட்ஸ் ஆனது பதிவாயிருக்கு. இந்த H-16 சொல்லக்கூடியது பிளாக் ஹாக் மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு ஹெலிகாப்டர் சீரிஸ் தான். பிளாக் ஹாக் வந்து இதோட ஒரு பகுதி மட்டும்தான். இந்த ஒரு ஹெலிகாப்டர் கிராஷ் மட்டுமே இதை ஃப்ளையிங் காஃபின்னு சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு இதோட தரத்தை இந்த இடத்துல மாற்றிருக்கு. ரீசெண்டாக மலேசியா கூட இந்த கம்ப்ளீட்டாக இந்த விமானங்களை இந்த ஹெலிகாப்டர்ஸ் ஓரம் கட்டினது மட்டும் இல்லாமல் இதை அடுத்த கட்டமாக வாங்குறதுக்கு அந்த டீலையும் முறிச்சிருந்தாங்க. அதிகப்படியான பாதிப்பு ஏற்படுத்தினது இந்த H-60 ஹெலிகாப்டர் தான். இதுக்கு இன்னொரு காரணமும் சொல்லப்படுது. ரீசெண்டாக ஜூலை மாதம் 2024 அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் பேசஞ்சர் ஜெட்டோட ஒரு அமெரிக்காவோட H-60 பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர் ஆனது நேரடியாக மோதி ஒரு பெரிய கிராஷாக மாறுச்சு. 67 நபர்கள் அதில் உயிரிழந்தாங்க. சமீபத்தில் இந்த ஹெலிகாப்டர்னால ஏற்படுத்தப்பட்ட கொடூரமான ஒரு சம்பவமாக இது இந்த இடத்துல மாறி இருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடியது அமெரிக்காவோட FA-18 சூப்பர் ஹார்னட் போர் விமானங்கள் தான். இந்த FA-18 சூப்பர் ஹார்னட் போர் விமானங்கள்ன்றது இது வரைக்கும் மோஸ்ட்டாக அதனால கேஷுவாலிட்டிஸ் கவுண்ட் ஆனது ஏற்படலை. காரணம் இதில் வந்து அந்த எஜெக்ஷன் சீட்டு இருக்குது. இந்த பைலட்ஸ் வந்து முன்கூட்டியே வரக்கூடிய விபத்து நடக்க போதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க சேஃபாக வெளியில் வரதுக்கான காரணங்கள் இருக்குது. ஆனால் அப்படி இருந்தும் கேஷுவாலிட்டிஸ் இதில் பதிவாயிருக்கு. இந்த H-16 கூட கம்பேர் பண்ணுறப்போ இதோட கேஷுவாலிட்டிஸ் கவுண்ட் கொஞ்சம் கம்மின்னு வேணால் நம்ம எடுத்துக்கலாம். இந்த F-18 சூப்பர் ஹார்னட் போர் விமானங்களை பொறுத்த வரைக்கும் 1 லட்சம் ஃபிளைட் ஹவர்ஸ்க்கு 2020 24 வரைக்கும் 21 மிஷப்ஸில் இது பார்ட்டாக இருந்தது. குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா, டிசம்பர் மாதம் 2024 யூஎஸோட ஒரு மிசைல் க்ரூசராக இருக்கக்கூடிய கெட்டிஸ்பர்க் ஆனது ஆக்சிடென்டலாக இந்த ஹவுதிஸ்க்கு எதிரான பிரச்சனை நினைக்கிறேன்.
அந்த டைமில் வந்து ஆக்சிடென்டலாக இவங்களை டார்கெட் பண்ணி ஃப்ரெண்ட்லி ஃபயர் மூலயமா ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. இது ஒன்று. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா 2 கப்பலை இன்னமும் இழந்தாங்க. ஒன்று வந்து அந்த ரன்வேலேருந்து ஓவர் ரன் ஆகி போயிட்டு கடலில் விழுந்துருச்சு. இன்னொன்று பார்த்தோன்னா இந்த ஹவுதிஸோட மிசைல் ஃபயர்லேருந்து, ட்ரோன்ஸ் அண்ட் மிசைல் ஃபயர்ஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு எவேசிவ் மெனுவரை பண்ணுறப்போ சைடில் லிஃப்ட்டில் இருந்து அந்த விமானம் கடலில் விழுந்துருச்சு. எப்படி விழுந்ததுன்றதெல்லாம் கணக்கு இல்லை, ஆனால் எப்படி விழுந்தாலும் அந்த விமானம் ஏற்படுத்தின இழப்புலாம் இதோட டாப் லிஸ்ட்டில் இந்த இடத்துல இது கொண்டு வந்து நிறுத்திருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தின ஒரு ஏர்கிராஃப்டா இந்த V22 ஆஸ்ப்ரே. இது வந்து ஹெலிகாப்டர் மாதிரி மேலே டேக் ஆஃப் ஆக முடியும், ஒரு ஏர்கிராஃப்ட் மாதிரி, ஒரு ஃபைட்டர் ஜெட் இல்லை ஒரு பேசஞ்சர் ஜெட் மாதிரி இதனால் ட்ராவலும் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப பேர் பெற்ற விமானமாக இது இருந்தாலும் ஒரு ரோட்டர் ஏர்கிராஃப்ட் மாதிரி இது ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் இதோட இன்ஜின் ஃபெயிலியர், இதில் ஏற்பட்ட பல பிரச்சனைனால இதை கம்ப்ளீட்டாக சர்வீஸை விட்டு ஒதுக்கி வைக்கிற அளவுக்கே இதோட இழப்புகளானது இந்த இடத்துல பதிவாச்சு. ஸோ இவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் அஃபிஷியலாக அவங்க வெளியிட்டது. அவங்க சொல்லியிருக்கக்கூடிய கணக்குகளின்படி இவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள்ன்றது ஆல்மோஸ்ட் ஒரு 8.9 பில்லியன் நினைக்கிறேன், நியர்லி 9 பில்லியன் அந்த அளவுக்கு இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. அமெரிக்காவோட ராணுவத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய பொருட்செலவுலாம் கிடையாது. அவங்களோட 1 ட்ரில்லியன் அவங்களோட பட்ஜெட் இந்த ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் மட்டும். அப்படி இருக்கப்போ அவங்களுக்கு இதில் ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் பர்சன்டேஜ் தான் இதை பெருசாக கணக்கு எடுத்துப்பாங்க. அண்ட் அதே மாதிரி அமெரிக்காவை நம்மளால் ஓப்பனாக கிரிட்டிசைஸும் இதில் பண்ண முடியாது. ஏன்னா உலகத்தோட மொத்த ராணுவம் ஒரு பக்கம், இந்த இடத்துல அமெரிக்காவோட ராணுவம் மட்டும் ஒரு பக்கம் எடுத்து பார்த்தோன்னா இவங்களுக்கு சரிசமமாக நிற்கிற அளவுக்கு பவர் இவங்க கிட்ட இருக்குது. அந்த அளவுக்கு அதிகமான ஏர்கிராஃப்ட்ஸை இவங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் அதிக நம்பர் ஆஃப் ஏர்கிராஃப்ட்ஸை ஆப்ரேட் பண்ணுறப்போ அதில் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறது சகஜம்தான். அந்த விஷயத்தில் அமெரிக்காவை நம்ம இந்த இடத்துல ஓப்பனாக கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. ஆனால் என்ன பிரச்சனைனா ஒரே டைப் ஆஃப் விமானம் ரிப்பீட்டடாக கிராஷ் ஆகுறது நம்பர்ஸ்க்கும் இந்த இடத்துல சம்மந்தம் கிடையாது. அப்படி இருக்கப்போ இந்த X-16ம் சரி, இந்த FA-18 சூப்பர் ஹார்னட்டும் சரி ரீசன்ட் டைம்ஸில் அதிகப்படியான கிராஷுக்குள்ளாகுது. இந்த லிஸ்ட்டில் F-35 இருக்குது. ஆனால் தலைவர் எப்படி தப்பிச்சிட்டார்னா அதெல்லாம் டெக்னிக்கல் ஃபெயிலியர்ஸ், அதனால் பெருசாக இவங்க இந்த லிஸ்ட்டில் உள்ள இன்க்ளூட் பண்ணலை. ஸோ அப்படி இருக்கப்போ இந்த FA-18 இந்த லிஸ்ட்டில் உள்ளே இருக்கிறது அமெரிக்காவோட எக்யூப்மெண்ட்ஸ் மேலே, குறிப்பாக இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய விமானங்கள் மேலே ஒரு பெரிய பிரச்சனை இந்த இடத்துல மார்க்கெட்டில் ஸ்லைட்லி கிரியேட் பண்ணும். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோஸ் நிற்போம். அதுவும் இந்த விடுபடுது உங்கள் எல்லாருக்கே.